இப்போ நம்ம இருக்கிற இந்த கோயிலுக்கு பேர் அகிலாண்டேஸ்வரி சமேத நடேஸ்வர சுவாமி கோவில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் புதுச்சேரி அப்படின்னு பேர். இந்த புதுச்சேரி எங்கே இருக்குன்னா, சிக்கல்லேருந்து தென் மேற்காக வந்தீங்கன்னா முதல்ல ஆபரணதாரி அப்படிங்கிற ஆவராணி வரும். ஆவராணியிலேருந்து தெற்க ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வரதான் இந்த புதுச்சேரி. இந்த புதுச்சேரியில் தான் இருக்குது நடேஸ்வர சுவாமி. இந்த இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து பசும் புலி நதி அப்படின்னு ஒன்று ஒரு காலத்தில் ஓடி இருக்குது. பசும் புலியும் ஒன்றா மேயக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே மேய்ஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இருந்த ஊரில் ஒரு பையன் தேவதக்ஷனுங்கிற பையன் வந்து ஒரு ஆற்று மணலை வந்து எடுத்து அவன் ஒரு சிவலிங்கம் மாட்டி போட்டு வழிபடும்போது அந்த பசும் பால் சொரிஞ்சிருக்கு. பால் சொரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும்போது வசிஷ்டர் வர்றார். அவர் இந்த ஊரில் வந்து தவம் மேற்கொள்ளும்போது அவருக்கு தெரியறது இந்த மாதிரி இந்த லிங்கத்தில் வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அதை வந்து பாதுகாத்துட்டு அவர் அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணி வழிபட்டுன்னு வர்றாரு. அப்படி வழிபட்டுன்னு வரும்போது விஷமிகள்லாம் சேர்ந்து அதை வந்து அந்த புத்தை கலைச்சி விட்டுறாங்க. கலைச்சி விட்டு போனோன்னே அவர் வந்து பார்த்துட்டு அடாடா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற மணல்லாம் வந்து அவர் ஒரு கையால் சேர்த்து ஒரு லிங்கமாக பண்ணுறார். அந்த லிங்கம் தான் வந்து நதி ஈஸ்வரர் நடேஸ்வரர்னு ஆயிருக்கு. இந்த லிங்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கேயுமே. ஸோ இது லிங்கம்னே சொல்ல முடியாது, ஒரு மலைத்தொடர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட அமைப்பு வந்து பெரம்பலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அங்கே வந்து திண்ணக்கோணம்னு ஒன்று இருக்குது. அந்த திண்ணக்கோணத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு நம்ம நண்பர் செந்தில் சொல்கிறாரு. பட் இது வந்து நம்ம பார்க்கவே முடியாது எங்கேயுமே. இது லிங்கம்னே சொல்ல முடியாது. நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அதுவும் ஹரிசாண்டலாக படுக்க வச்சதில் ஒரு 2-3 சிகரங்கள் கொண்ட ஒரு லிங்கம், ஒரு மலைத்தொடர் மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. குருக்கள் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருப்பார் போல இருக்குது. தேவூர்னு இருக்குது கிராமம். அது தேவார பாடல் பெற்ற தலம். கீவளூர் தேவூர்லாம் தேவார பாடல் பெற்ற சிக்கல்லாம். ஸோ அங்கேருந்து அவர் வராரு. நீங்கள் இங்கே ஒரு மெய்க்காவல் ஒருத்தர் இருப்பார். கோயில் திறந்துருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பராசக்தி இருக்கா, ரொம்ப ஃபேமஸ். அவங்களும் வழிபட்ட ஸ்தலம் இது. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி லிங்கத்தை நீங்கள் எதிர்பார்த்தே வந்திருக்க முடியாது. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு புத்திர சந்தானத்தை அருளும் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அங்கே குளித்தா புத்திர சந்தானமும் இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகளாக இருந்தாலும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமும் நீங்கி அவங்க நல்வழி ஆவாங்க அப்படின்னு கோவில் குருக்கள் சொல்கிறாரு. ஸோ அதனால் ரொம்ப அருமையான ஒரு கோயில். அகிலாண்டேஸ்வரி சமேத நடேஸ்வர சுவாமி. ஊருக்கு பேர் புதுச்சேரி, கிராமத்துக்கு பேர். பக்கத்தில் வந்து விக்னபுரம், தேவூர், கீவளூர், சிக்கல், ஆவராணி, செம்பியன் மாதேவின்னு ஒன்று இருக்குது. அது அப்புறம் பார்க்க போகிறோம். அது வந்து செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழனுடைய பெரிய தாத்தாவோட மனைவி. அவங்க வந்து கண்டராஜ சோழர் மனைவி. அவங்களும் வந்து வழிபட்டு அவங்களுக்கு ஒரு சன்னிதி இருக்கிற கோயில், அதை போய் பார்க்க போகிறோம். பட் இந்த கோயில் ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில். கட்டாயம் இதை நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும், மிஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.